சார் இப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா வைப் பண்ற பொண்ணு. மியூசிக் வந்து நெறைய பேரோட பெர்சனாலிட்டில வந்து கனெக்ட் ஆகுது. ம். நீங்க எழுதுன அந்த கனவே கனவா இருக்கட்டும், அப்புறம் நெஞ்சமேவா இருக்கட்டும், தேன் சுடராவே இருக்கட்டும், இதோட ம். லைன்லாம் வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா, என்ன அப்படியே ஒரு மாதிரி இழுத்துட்டு போகுது. ம். அதாவது லிரிக் எழுதுறது வந்து பெண் கிடையாது, பெயின் அப்படின்னு சொல்வாங்க. நீங்க அந்த ம். மாரி ஏதாச்சும் ஒரு பெயினு இது நீங்க சொன்னதே ரொம்ப நல்ல கவிதையா இருக்குது. ஆ பெண் கிடையாது பெயின் தான். உண்மதான். ஏன்னா, அந்த சிச்சுவேஷன் என்னன்னா, இப்ப நெஞ்சமேவா இருக்கட்டும், தேன் சுடரா இருக்கட்டும், விடாமுயற்சி வந்த தனியேவா இருக்கட்டும். சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னாமே பெயின் தானே. ஸோ, இன்னொன்னு என்னன்னா, பெயின்ங்கிறத விட நம்ம பர்சனலியும் சேர்த்து பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப நான் வந்து காதல்ல ஜெயிச்ச ஆள் தான். சரிங்களா? என் ஒய்ஃப் வந்து நான் லவ் பண்ண பொண்ணு தான். ஆனா என்னன்னா, எனக்கு அவங்க கிடைப்பாங்களா, கிடைக்க மாட்டாங்களாங்கிற ஒரு பெயின் இருந்துகிட்டே இருக்கும்ல. ம். இப்ப கூட திடீர்னு நான் இவள கல்யாணம் பண்ணாம இருந்தா என்ன ஆயிருக்கும்? அப்படிங்கிற ஒரு பெயின் எப்பயுமே இருக்கும்ல. ம். இமேஜின் பண்ணி பார்த்தா அது பெரிய இதா இருக்கும்ல. அத வச்சு தான் நான் அது வந்து அங்க இருந்து ஒரு சோர்ஸ் எடுத்துக்குவேன். ஸோ அதனால வந்து இன்னொன்னு நீங்க இந்த பெண் எழுதுது, பெயின்ங்குது வார்த்தையா நல்லா இருக்கு. ஆனா இது ஜாலி சாங்க்கு அப்படி பண்ண முடியாது. கரெக்ட்டுங்களா? மோட்டிவேஷன் சாங்க்கு பண்ணலாம். ஸோ அந்த மாரி நம்ம அந்த சூழலுக்கு ஏத்த மாரி மாத்திக்கிறது தான்.